அக்கா வாங்க. வா சாரதா. எப்படியோ ஆகாஷ் அத்தையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். ஆமாக்கா, அத்தை ரூம்ல தான் இருக்காங்க. நீங்க வேணா போய் பாருங்க. இல்லங்க, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களாமே, மாதவி இப்பதான் போன்ல சொன்னான். அதான் உங்களை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். பாருங்க, சூழ்நிலை தெரியாம பேசாதீங்க. பாட்டி இப்ப உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாவே பாட்டிக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாது. நீங்க அவங்கள பார்க்க வந்திருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம அவங்கள டென்ஷன் பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்னப்பா இது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? சாரதா அம்மா மேல இருக்கிற கோவத்தெல்லாம் மறந்துட்டு அம்மாவை பார்த்து அவங்க கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசலான்னு வந்திருக்கா. இவளை போய் திரும்பி போக சொல்ற? அம்மாவை பார்த்துட்டு போட்டும்பா. என்னது? இவங்க பாட்டிக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்காங்க. எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இவங்க பாட்டிய பார்த்து ஆறுதல்லாம் சொல்ல மாட்டாங்க. தேவையில்லாம ஏதாவது பேசி பாட்டிய மேலும் டென்ஷன் தான் பண்ணுவாங்க. அதனாலதான் நான் வேணான்னு சொல்றேன். அப்படி இல்லப்பா, சாரதா இவ்வளவு தூரம் வந்திருக்கா, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போட்டுமே. இதுல என்ன வந்துட போகுது? என்ன ஆகாஷ், நீ அத்தையை தான் பார்த்துட்டு போட்டுமே, தயவு செஞ்சு தடுக்காத. ஏன் நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? இப்போ இவங்க வந்திருக்கிறத பாட்டி நிச்சயமா விரும்ப மாட்டாங்க. சரிப்பா, நீ போய் உன் பாட்டி கிட்ட நான் அவங்கள பார்க்க வந்திருக்கிறதா சொல்லு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்கள பார்த்துட்டு போறேன். வேண்டான்னு சொன்னாங்கன்னா நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். பாட்டி கண்டிப்பா வேணாம் தான் சொல்லுவாங்க. நீ எதுக்கும் அவங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாயே. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? சரி, நான் கேட்டு வரேன். பாட்டி, வா ஆகாஷ். என்னப்பா? பாட்டி உங்களை பார்க்க சாரதாமா வந்திருக்காங்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி. நான் அவங்க கிட்ட உங்களை பார்க்க என் பாட்டி விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர சொல்லி அடம் பிடிக்கிறாங்க பாட்டி. அதனாலதான் வந்தேன். நான் வேணா இப்ப போய் அவங்க கிட்ட உங்களை பார்க்க விருப்பம் இல்லையான்னு சொல்லி அனுப்பிடுறேன் பாட்டி. என்ன பாட்டி, நான் சொன்ன மாதிரி அவங்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல? விருப்பம் இல்லதான், ஆனாலும் இப்ப நான் அவளை சந்திச்சா நல்லாதான் இருக்கும். ஏன்னா உன் விஷயத்துல அவ என்கிட்ட இப்போ தோத்து போயிட்டா, நான் ஜெயிச்சிட்டேன். அத நான் அவகிட்ட நேருக்கு நேரா சொல்லி அவளை வெறுப்பேற்றணும்ல. என்ன பாட்டி, உங்களுக்கு அவங்கள சந்திக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடட்டுமா? வேண்டாம் ஆகாஷ். அவ நல்லவளோ கெட்டவளோ என்ன பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கா. பாவம், வந்து பார்த்துட்டு போட்டோம். நிஜமா தான் சொல்றீங்களா பாட்டி? ஆமாப்பா, போய் வர சொல்லு. நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க, ஆனா அவங்க இன்னும் விரோதியா தான் பாக்குறாங்க பாட்டி. என்னப்பா பண்றது, அது அவளோட குணம். அத நம்மளால மாத்த முடியுமா? சரி, நீ போய் அவளை வர சொல்லு. சரி பாட்டி.
என்ன ஆகாஷ், உன் பாட்டி என்ன சொன்னாங்க? உங்களை வர சொன்னாங்க. மாமியாரே, நான் கூட இப்ப நீங்க என்ன சந்திக்க விரும்ப மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா தைரியமா என்ன வர சொல்லிருக்கீங்களே. இப்ப நீங்க என்கிட்ட ஜெயிச்சிட்டீங்கிற விஷயத்த சொல்லி வெறுப்பேத்தலான்னு நினைக்கிறீங்களா? பாக்கலாம், நீங்க என்ன வெறுப்பேத்துறீங்களா இல்ல நான் உங்களை வெறுப்பேத்துறேன்? நான் சாரதா, என்ன யோசிக்கிற? அதான் அம்மாவே உன்னை வர சொல்லிட்டாங்கல்ல, நீ போய் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வா. ஆறுதல் தானே, சொல்லிடுறேன். என்னடி, என் பேரனை எனக்கு எதிரா திருப்பி விட்டு என்னையே அவன் எதிர்த்து பேசுற மாதிரி நடக்க வச்சியே. இப்ப என்னாச்சு பாரு. நான் வந்த உடனே திரும்பவும் என் பேரனை என் பக்கம் இழுத்துட்டேன் பாத்தியா? நான் நினைச்சத சாதிக்கிறதுக்காக என்னால ஆக்ரோஷமாவும் நடந்துக்க முடியும், அப்பாவி மாதிரி நடிச்சு நம்ப வைக்கவும் முடியும். என் பேரை என்னை எதிர்த்து பேசினதுனால நான் மனசு வெறுத்துட்டேன்னு அவனை நம்ப வைக்கிறதுக்காக வக்கீல வர வச்சு சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாத்தி எழுதினேன். அதுக்கப்புறம் சன்னியாசி மாதிரி வீட்டை விட்டே கிளம்பி போனேன். அப்புறம் ஒரு மடத்துல போய் சொந்த பந்தத்தை எல்லாம் திறந்துட்டேன்னு சொல்லி தீட்சை வாங்க போனேன். அந்த விஷயத்தை நான் ரொம்ப தந்திரமா ஆகாஷுக்கு தெரியப்படுத்தி அவனை அங்க வர வச்சேன். அவன் கண்ணு முன்னாடியே தீக்குழியில கூட இறங்குன. அதுல வந்த காயந்தான் இதெல்லாம். நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்ததுக்கு அப்புறமும் எப்படிடி என் பேரை என் பக்கம் திரும்பாம இருப்பான்? அதான் பழைய மாதிரியே என் பேரை மொத்தமா என்கிட்டயே திரும்ப வந்துட்டான். இனி நீ இல்ல, அந்த கடவுளே சொன்னாலும் என் பேரை நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் ஆசைப்படி என் பேரனுக்கு நான் தாராவை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அதுக்கு என் பேரனும் முழு மனசோட சம்மதிக்க போறான். இது புரியாம நீ என் பேரனை எப்படியெல்லாம் குழப்பிக்கிட்டு இருந்த. உனக்கு தென்றல் வேணும்னா நீ மொத்தமா உன் பாட்டிய விட்டுடு. அவங்க பேச்ச சுத்தமா கேட்காத. அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டாம நீ சுயமா யோசிக்க ஆரம்பிச்சாதான் தென்றல் உன்னை கட்டிக்க சம்மதிப்பான்னு என் பேரங்கிட்ட என்னென்ன வேதமெல்லாம் ஓதுன. நீ ஓதுன வேதமெல்லாம் சுத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. இனி என் பேரை யாரோட பேச்சையும் எதுக்காகவும் கேட்க மாட்டான்.
நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். அவனை நான் அந்த அளவுக்கு மாத்திட்டேன். இப்போ உன் மூஞ்சிய எங்க போய் வச்சுக்க போற? என்னடி வாயடைச்சு போய் நிக்கிற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட தோத்து போனது கஷ்டமா இருக்கா? இனி எப்பவுமே நீ என்கிட்ட தோத்துக்கிட்டு தாண்டி இருப்ப. என்னடி துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லுவாங்களே, அதான் சிரிக்கிறியா? ஐயோ மாமியாரே, நான் இப்போ துன்பத்துல சிரிக்கல, பயங்கர இன்பத்துல சிரிக்கிறேன். என்னடி உளற? ஆமா மாமியாரே, இவ்ளோ நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் உங்ககிட்ட தோத்து போகல. நீங்க தான் உங்க பேரங்கிட்ட பயங்கரமா மாட்டிக்கிட்டீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த தவளை தாவாயாலே கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எப்படியெல்லாம் டிராமா பண்ணி திரும்பவும் உங்க பேரனை உங்க பக்கம் திருப்பினீங்கன்னு இப்ப கூட வாக்குமூலம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குமூலத்தை ரூமுக்கு வெளியே நின்னு உங்க பேரன் ஆகாஷ் மொத்தமா கேட்டுட்டு தான் இருக்கான். மாமியாரே, இப்ப உங்க பேரனுக்கு நீங்க எவ்ளோ பெரிய நாடகக்காரின்னு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. நீங்களே தெரியப்படுத்திட்டீங்க. இனி நீங்க நிஜமாவே காவி புடவை கட்டிக்கிட்டு சந்நியாசமே போனாலும் உங்க பேரன் உங்களை தேடவும் மாட்டான், ஃபீல் பண்ணவும் மாட்டான். இன்னும் சொல்ல போனா அவனே உங்களுக்கு காவி புடவை கொடுத்து உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துனாலும் துரத்து விட்டுருவான். இல்லன்னா நீங்கெல்லாம் ஒரு பாட்டியா, எனக்கு ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணீங்கன்னு உங்களை அசிங்கமா கேட்பான். சரி, உங்க பேரை உங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போறான்னு அவனையே கூப்பிட்டு கேட்கலாமா? ஆகாஷ், 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 என்னையே வெறுப்பேத்துறீங்களா? என்ன ஆகாஷ் இன்னும் வரலையேன்னு பாக்குறீங்களா? அவன் வரமாட்டான். ஏன்னா அவன் ரூமுக்கு வெளியே நிக்கல, கீழே ஹால்ல தான் நின்னுட்டு இருக்கான். மாமியாரே, நான் சொல்றத நம்புங்க. இன்னும் ஏன் வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க? நான் சும்மா உங்களை வெறுப்பேத்துறதுக்காக ஆகாஷ் ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறான்னு பொய் சொன்னேன். என்ன முறைக்கிறீங்க? நான் சும்மா பொய் சொன்னதுக்கே நீங்க இப்படி ஆடி போயிட்டீங்களே. ஒருவேளை நீங்க சொன்ன வாக்குமூலத்தெல்லாம் ஆகாஷ் கேட்டிருந்தான்னா அதிர்ச்சியில மயக்க வந்துரும் போல இருக்கே. இந்த லட்சணத்துல நீங்க என்ன ஜெயிச்சிட்டேன்னு இல்லாத பில்டப் எல்லாம் பண்றீங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஆகாஷ் விஷயத்துல நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேனா?
உண்மையிலேயே இந்த விஷயத்துல நான் தோக்கல. நான் ஜெயிச்சிருக்கேன். நீங்க தான் என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க. எப்படின்னு சொல்லட்டுமா? ஆகாஷ் பாவம், ரொம்ப அப்பாவி. அவன் அடிக்கடி என்கிட்ட வந்து தென்றலை எப்படியாவது நீங்க சமாதானப்படுத்தி என் கூட சேர்த்து வச்சிருங்கம்மான்னு கெஞ்சினான். நானும் வேற வழி இல்லாம ஆகாஷ் கிட்ட, நீ உன் பாட்டி பேச்ச கேட்காத, சுயமா யோசிச்சு தென்றல் தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தா தென்றல் சமாதானமாகி உன்னை ஏத்துக்குவான்னு சொல்லி வச்சேன். உடனே ஆகாஷும் ஏன் பேச்ச கேட்டு உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா அந்த நேரம் நான் கொஞ்சம் பயங்கரமா குழப்பமாயிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் நான் பெத்த புள்ள சித்து தென்றல உயிருக்கு உயிரா விரும்புறான். இன்னொரு பக்கம் நான் பெறாத புள்ள ஆகாஷ் தென்றலுக்காக என் பேச்ச கேட்டு உங்களையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்க 2 பேர்ல நான் யாருக்கு தென்றல கட்டி வைக்கிறதுன்னு புரியாம குழப்பமாயிட்டேன். இந்த நேரம் பார்த்து நீங்க சன்னியாசி டிராமா போட்டு ஆகாஷை ஏமாத்தி அவனை திரும்பவும் உங்க பேச்ச மட்டும் கேக்குற அளவுக்கு பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. அங்கதான் உண்மையிலேயே நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இனி ஆகாஷ் உங்க பேச்ச மீறி என்கிட்ட வந்து எனக்கு தென்றல கட்டி வைங்கன்னு இனி என்ன தொந்தரவே பண்ண மாட்டான். இது போதுமே எனக்கு. நான் ஆகாஷை ஏமாத்திட்டேங்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா தென்றல என் பையன் சித்துக்கு கட்டி வச்சிருவேன். கூட்டி கழிச்சு பார்த்தா என் பையன் சித்து கூட தென்றல சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு தீயெல்லாம் மிதிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் என் பையன் சித்துக்கும் தென்றலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு மொட்டை கூட அடிச்சுக்குவீங்க போல இருக்கே. ஐயோ, மொட்டெல்லாம் அடிச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்காது. வேணும்னா உடம்பு முழுக்க அழகு குத்திக்கிட்டு காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கங்க.